தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களாக செயல்படும் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டில் சமீபத்தில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டு திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனை எதற்காக, யார் யார் இதில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. சென்னையில் டான் பிக்சர்ஸ் நிறுவனர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீடு மற்றும் அலுவலகத்தில் இடி அதிகாரிகள் ஒரே நேரத்தில் ரெய்டு நடத்திய தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த ரெய்டின் போது பணம், ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இவ்வாறு அதிரடி விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பிரபல தமிழ் நடிகர்கள் மற்றும் சினிமா பிஆர்ஓக்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என கூறப்படும் தகவல்கள் தற்போது வெளியானது. இந்த விசாரணைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான சிவகார்த்திகேயன், தனுஷ், சிலம்பரசன் மற்றும் தளபதி வீட்டிலும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். ரஜினி சார் வீட்டில் ரெய்ட் நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஏனென்றால் அடுத்து தலைவர் 173 படத்தை இந்த நிறுவனம் எடுக்க இருப்பதாக அட்லி இயக்கத்தில் இருந்தனர். இதனை பற்றி தகவல் கூடிய விரைவில் வெளியாகும் வரை காத்திருப்போம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடித்துள்ள திரைப்படம் கூலி. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், அமீர் கான், நாகார்ஜுனா ஆகியோர் நடித்துள்ளனர். கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். கூலி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறையில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் கூலி திரைப்படம் பற்றி மாஸ் அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. அதன்படி கூலி படத்திற்கு வெளிநாட்டு விநியோகஸ்தர்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு நிறுவனம் ரூபாய் 80 கோடிக்கு அப்படத்தின் ஓவர்சீஸ் உரிமையை வாங்க முன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து சன் பிக்சர்ஸ் இன்னும் முடிவெடுக்கவில்லையாம். ஒரு தமிழ் படத்திற்கு வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு பெரிய தொகை கிடைப்பது இதுவே முதல் முறை. இதனால் படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.